வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக. இதில் பாருங்கள், மொத்தம் 4 இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு கணக்குக்கும் அவங்க கொடுத்துருக்க விகிதமுறு எண்களுக்கு இடையில் 5 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் இருக்க ஆன்சர் வரணும் எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு இடையில் நிறைய நம்பர் இருக்குது. நமக்கு எந்த ஆன்சர்னாலும் நம்ம கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், முதல் இது -2 மற்றும் 0 இல்லையா? இதுக்கு நடுவில் நம்பரை விகிதமுறை எண்களை எடுத்து எழுத போகிறோம். -2 அப்படின்னா 2/1ன்னு அர்த்தம். மற்றும் 0ன்னா 0/1ன்னு அர்த்தம். பகுதி சமமாக தான் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல -2க்கும் 0க்கும் நடுவில் என்ன இருக்குது? -1 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், ஒரு நம்பரை கொண்டு நம்ம பெருக்க போகிறோம். எந்த நம்பரை கொண்டாலும் பெருக்கலாம். தொகுதி பகுதியை பெருக்கணும். 5 கொண்டு பெருக்குனா இங்கே என்ன வரும் பாருங்கள், -10, இங்கே 0 கரெக்டாக வரும் இல்லையா? அப்போ 5 கொண்டே நம்ம பெருக்குவோம். பெருக்கல் 5/5. அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும், 5 கொண்டே பெருக்கணும். இப்போ இதை பெருக்குனா என்ன வரும் பாருங்க, -2×10/1×5 மற்றும் 0/5 பெருக்குனா 0, 1×5 பகுதி சமமாக இருக்குது. இப்போ பாருங்க, இந்த -10க்கும் 0க்கும் நடுவில் நிறைய நம்பர் இருக்குது. நமக்கு எத்தனை வேணும்? 5 தான் வேணும். என்னென்ன எடுத்துக்கலாம்? -1/5, -2/5, -3/5, -4/5, -5/5 எடுத்துக்கலாமா? புக்குக்கு பின்னால் இருக்க ஆன்சரை எதிர்பார்க்காதீங்க, எதனாலும் வரலாம் ஆன்சரா. சரியா? therefore தேவையான விகிதமுறு எண்கள் 5 தான். என்னென்ன? -1/5, -2/5, -3/5, -4/5. அதுக்கடுத்து -5/5 எழுதினாலும் சரி, இல்லை -6/5, -7 எதனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். முதல் இது முடிஞ்சது. அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன இருக்கு? -1/2 மற்றும் 3/5. இப்போ பாருங்க, இங்கே பகுதியில் 2 இருக்குது, இங்கே பகுதியில் 5 இருக்குது. அப்போ 2க்கும் 5க்கும் நம்ம மீசியம் எடுத்தோம்னா 2×10 இல்லையா? அப்போ பகுதியில் நமக்கு என்ன வரணும்? 10 வரணும். பகுதியை நம்ம சமப்படுத்தணும். அப்போ பாருங்க, 1/2 மற்றும் 3/5. பகுதியில் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? 10 வரும்னு சொல்லி. இங்கே 2 தான் இருக்குது. அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 5/5. அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, நமக்கு என்ன வேணும்? 10 வரணும். அப்போ எதை கொண்டு பெருக்கலாம்? 2/2 கொண்டு பெருக்கலாமா? தொகுதி பகுதி ஒரே நம்பரை கொண்டு தான் பெருக்கணும். பெருக்கலாமா? -1 5 பெருக்குனா -5, 2×10 மற்றும் இந்த இடத்துல பாருங்க, 2×6, இந்த இடத்துல I2×10. இப்போ பாருங்க, -5, 6 பகுதி சமமாக இருக்குது. தொகுதியை மட்டும் பாருங்க. therefore தேவையான விகிதமுறு எண்கள் இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு இடையில எழுத தெரியலனா இங்கே 0 இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கும்? -1, -2, -3, -4, -5. இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருக்கும். இப்போ பாருங்க, -5க்கும் -6க்கும் நடுவில் நிறைய நம்பர் இருக்கா? என்ன இருக்குது? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 இருக்குது. ஏதாவது 5 எடுத்து எழுதுங்க எண்கள். இப்போ பாருங்க, -4/10 எடுத்துக்கலாமா? அதுக்கு அடுத்தது -3/10 எழுதிக்கலாமா? அதுக்கு அடுத்தது 0 கூட நீங்கள் எழுதலாம். அதுக்கு அடுத்தது 1/10. 10 ஏன்னா இங்கே பகுதியில் 10 இருக்குது, அதனால 10 நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். எத்தனை நம்பர் எழுதிட்டோம்? 1, 2, 3, 4 எழுதிட்டோமா? இந்த இடத்துல ஏன் சார் 10 போடலாம் கேட்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் 10 போட்டாலும் போட்டுக்கலாம். 0/10 அது 0 தான். சரியா? இப்போ பாருங்கள், அடுத்து இன்னும் 1 2/10. புக்குக்கு பின்னால் இருக்க ஆன்சரை எதிர்பார்க்காதீங்க, என்னன்னாலும் வரலாம். சரியா? அடுத்தது மூணாவது பாருங்க. மூணாவது இது என்ன இருக்கு? 1/4 மற்றும் 7/20 ஈக்குவல் டு
இங்கே 20 இருக்குது, இங்கே 4 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் பகுதியில் 20 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், எதை கொண்டு பெருக்கிடலாம், 5 கொண்டு பெருக்கிடலாமா பாருங்கள், 5 கொண்டு பெருக்கிடலாமா. அப்போ 1/4 பெருக்கல் 5/5 மற்றும் 7/20. இப்போது இதை பெருக்கிட்டா நமக்கு என்ன வரும் பாருங்க, 4 5 4 5 20 மற்றும் 7/20. இப்போ பாருங்க, இங்கேயும் பகுதியில் 20, இங்கேயும் பகுதியில் 20, கரெக்டு. இங்கே 5, இங்கே 7, 5க்கு 7க்கு நடுவில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, இன்னும் ஒரு பெரிய நம்பரை வச்சு நம்ம பெருக்கலாமா. எதனாலும் நீங்கள் வச்சு பெருக்கலாம், எந்த நம்பர்னாலும் நீங்கள் பெருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறோம்னா 5 கொண்டு பெருக்கிறேன். இங்கேயும் 5/5, இங்கேயும் 5/5. பகுதி சமமாக இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. சரியா, பெருக்குங்க. 5 25. இந்த இடத்துல 20ஐயும் 5ஐயும் பெருக்குனா 100 மற்றும் இந்த இடத்துல பாருங்க 7 35, 20ஐயும் 5ஐயும் பெருக்குனா 100. பகுதி சமமாக இருக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இங்கேயும் 100, இங்கேயும் 100. 25 35. 25 35க்கு நடுவில் நிறைய நம்பர் இருக்குது, நம்ம ஏதாவது 5 எடுத்து எழுதலாம். பாருங்கள், தேவையான விகிதமுறு எண்கள். தேவையான விகிதமுறு எண்கள் 25 35. அப்போ 26/100. அதுக்கு அடுத்தது 27/100. 28 எழுதினாலும் எழுதலாம், இல்லை அதுக்கடுத்து 29/100 எழுதலாம். அதுக்கடுத்தது 30/100 எழுதலாம். அதுக்கடுத்து 31 விட்டுட்டு நீங்கள் 32/100 கூட எழுதலாம். எதனாலும் எழுதிக்கலாம். சரியா, 5 எழுதிட்டோமா. 3வது இது முடிஞ்சுது. அடுத்தது பாருங்க, 4வது இது. 4வது என்ன இருக்குது, -6/4 மற்றும் -23/10 ஈக்குவல் டு. இப்போ பாருங்க, இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணலாமா. என்ன வாய்ப்பாடு, 2 வாய்ப்பாடு. 2 6, 2 2 4. அப்போது -3/2 மற்றும் -23/40. சாரி, இந்த இடத்துல 10, 40ல் 10. சரியா, -23/10. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 10 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. பகுதி சமமாக இருக்கணும். அப்போ 2ஐ எதை கொண்டு பெருக்கினா 10 வரும், 5 கொண்டு பெருக்கினா 10 வருமா. அப்போ பகுதியை 5 கொண்டு பெருக்கிடுங்க. ஈக்குவல் டு, பெருக்கலாமா, மைனஸ் அப்படியே ப்ளஸ் மைனஸ், -3 5 15 பை 2 10 மற்றும் இந்த இடத்துல பாருங்கள் -23/10 அப்படியே வந்துடும். பகுதி சமமாக இருக்குது, 10 10. தொகுதி பாருங்கள், -15 -23. -15க்கும் -23க்கும் நடுவில் என்னென்ன இருக்குது, -16 -17 -12 -19 -20 -21 -22. கிட்டத்தட்ட ஒரு 7 நம்பர் இருக்குது. நமக்கு எத்தனை வேணும், 5 தான் வேணும். தேர்ஃபோர் தேவையான விகிதமுறு எண்கள் என்னென்ன பாருங்க, -16/10. அதுக்கு அடுத்தது -17/10. அதுக்கு அடுத்தது -18/10. -15க்கும் -23க்கும் நடுவில் -16 -17 -18 எழுதிட்டோம். அதுக்கடுத்து -19/10. இன்னும் ஒன்று என்ன எழுதிக்கலாம், -20/10. இதான் என்னது, நமக்கு தேவையான விகிதமுறு எண்கள். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் புக்குக்கு பின்னால் இருக்க ஆன்சர் எதிர்பார்க்காதீங்க, நிறைய எண்கள் இருக்குது, நம்ம எதனாலும் எழுதலாம், எல்லா ஆன்சரும் சரிதான் இந்த கணக்குக்கு மட்டும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.